வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு வெண்டைக்காயை நான் அரிஞ்சு சுத்தமாக தண்ணியில் அலசி போட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சி விட்டு அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இது எண்ணெய் ஊற்றி வடைச்சட்டியில் நல்லா பொன்னிறமாக வறுத்தரலாம். வடைச்சட்டி காஞ்சிருச்சு. அதுக்குள்ளே எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் வெண்டைக்காய் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது தூள் உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா அப்படியே வணங்கட்டும். நல்லா வணங்கிருச்சு. இந்த அடுப்பா பண்ணிடலாம். உங்களுக்கு தாளிக்கலாம். இப்படி வச்சு நல்லா வணங்கிடுச்சு வருங்க. இந்த வளவளப்பு தண்ணி இல்லாமல் காய் நல்லா வெந்துருச்சு. இந்த காய் நல்லா வெந்துருச்சு. உனி பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு அடுப்பில் கடாயை ஒன்று வச்சுருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். ஓய், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. அதெல்லாம் இருக்காது. வச்சு அடிச்சு போட வச்சு கம்மன் வச்சாமே. கடுகு 1/2 ஸ்பூன். வெந்தயம் 1/4 ஸ்பூன் போடலாம். ஒரு கைப்பிடி வெங்காயம். பூண்டு 6 பல்லு பூண்டு, அதையும் போட்டலாம். தக்காளி 2 தக்காளி பெருசா கட் பண்ணிக்கிறேன். பெரிய தக்காளி 2 தக்காளி, அதே போடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டலாம். இந்த தக்காளி கலவான உப்பு போட்டலாம். வணங்குறது நல்லா வணங்கட்டும். தக்காளி நல்லா வேகுது. அது கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இது மூடி போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா கொதிது. மிளகுடி போட்டுடலாம். மிளகா பொடி, வர மிளகா பொடி. தக்காளி நல்லா வெந்து வரட்டும்.
தண்ணி மட்டும் தான் ஊற்றிருக்கு. நல்லா வெந்து வரட்டும். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்து வத்தி வந்துருச்சு. உனக்கு வெண்டைக்காய் போட்டுடலாம். வெண்டைக்காய் நல்லா வணங்கிருக்குது பாருங்க. இதை போட்டு வளவளன்னு இல்லாமல் இருக்குது பாருங்க. எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நல்லா வணங்கிருக்குது. தேங்காய் கொஞ்சம் திருவி வைக்கிறேன். இதை போட்டுடலாம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வெண்டைக்காய் பொரியலோட சாப்பிடலாம் வாங்க.